இப்போ வந்து என்ன தங்கா சொற்பனங்கா பெருத்தவமானம் பெருத்தவமானம் சொற்பனங்கா என்ற சொல்லு சொல்லு கோபம் வந்து சொல்லு சொல்லு கோபம் வந்து கொல்லவும் நெஞ்சில் பயம் கொல்லாமல் என் முன்னெங்கையே துண்ணும் செய்தவன் யார் துண்ணும் செய்தவன் யார் செய்தவன் யார் தங்கா சொற்பனங்கா இவ்வித கொடுமை செய்தவன் தேவனா மூவனா மனிதனா ராட்சசனா ராயக்காரனா யார் இந்த கொடுமை செய்தார் அண்ணா சொன்னவுடன் அவர் பண்ணு என்று உன் காவலுக்கும் ஏவலுக்கும் அங்கே சொந்த துணை கேற தூசணன் இல்லையோ சொந்த துணை கேற தூசணன் இல்லையோ சிந்தை கொண்டு உனக்கு இறங்கும் ஜீவகாகும் எண்ணிலே சிந்தை கொண்டு உனக்கு இறங்கும் ஜீவகாகும் எண்ணிலே சிவமணி வேறு கொண்ட கல்லை கரண் சிறந்தூடனே இல்லையோ காவலுக்கும் எவருக்கும் கரண் சிறன் திரிசரன் தூசணன் இவர்களோடு ஒரு கோடி சேலைகளை காவல் வைத்திருந்தீர்கள் அவருக்கு சொல்ல வேண்டியதாய் சொன்னா இறந்து விட்டார்கள் என்னது அனைவரையும் கொண்டு விட்டாரா யார் அவர்கள் என்னது சாதாரண மாநில பெயரா அயோத்தி ஆண்ட தந்த சக்கரத்தின் குமாரன் ராமலட்சுமணா என்னம்மா இது மாநில பெயரா இதை கொடுமை செய்கிறார்கள் எனக்கு சந்தேகம் வருகிறது இவ்வித கொடுமை செய்வதற்கு காரணம் நீ ஏதாயிரம் அந்த மாநிலத்திற்கு துன்பத்தை விளைவித்தாயா அந்த ஆய்ப்பேற்பட்ட கொடுமை செய்தார்களா சொல்லு இல்லாம போய் என்னது சீதையா சீதை என்று சொன்னதிலே என் மனு சக்தி நிலை தடுமாறுகிறது பெயருக்கேற்ற மாத்திரத்திலே இப்படி நிலை தடுமாறுகிறது என்றால் அவள் அழகி எப்படி இருக்கும் அதனாலே பாதாதி கேசம் வரை அவருடைய அழகை எடுத்துச் சொல்லிட்டாங்க பாதாதி கேசம் என்றால் பாடத்திலிருந்து ரோமம் வரை எடுத்து சொல்லிட்டாங்க அவள் அழகு எப்படி இருக்கும் அவள் நடை உடை அனைத்தும் தனித்தனியாக எடுத்து சொல் அப்பதான் காண வேண்டும் வச்சுங்கள் இருந்தாலும் தங்கா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே என்று சொல்வார்கள் ஆனால் நானே நேரில் பார்க்க வேண்டும் உள்ளதை காட்டும் நாயக்கும் நாளையே எங்கே அந்த சீதையின் அழகை காத்து பார்க்கலாம் அப்ப சீதா 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 சூப்பரை கேட்டு முடியல போட்டுக்க சத்தம் சரி மகோதரா அந்த அழகை பார்த்து பக்கத்தில் இருப்பவர் தங்கைதானா சேவையா என்று தெரியாமல் அழைத்து விட்டேன் அழகாடாது இப்படிப்பட்ட அழகை நான் எங்கேயுமே பார்த்ததில்லையடா தேவலோகத்தில் இருக்கின்றாலே ரம்பை ஊர்வசி வேலையை துரோதமை சே சே அவர்கள் கூட இவர் விளக்கு நிகராக மாட்டார் போல இருக்கிறது அது மட்டுமல்ல அவர் ஊர்வலை பார்த்தார்
உலகத்தில் அழகு பார்த்தவள் ரதி என்று சொல்வார் மன்மதுடைய மனைவி. அந்த ரதி கூட இவளுடைய அழகுக்கு நகராக மாட்டால் போது இருக்கிறதே. அந்த பழம்பொருள் இதழ்களில் அமைதியும் ஆனது. நான் அன்றாடம் அணுகுகிறேன் சிவபெருமான். அவளுடைய இடபாகத்தில் இருக்கின்றாரே அன்னை மலைமகள். அந்த மலைமகள் பார்வதி என்று சொல்லக்கூடிய மலைமகனும் இவர் அழகுக்கு நிகராக மாட்டார். அந்த இவருடைய கரம் இருக்கிறது. ஆலை மையம் அற்புத செங்கை, ஆலை மையம் அற்புத செங்கை, அழகுதற்கு ஒரு சித்த கொண்டை குரல் குயில் போல இருக்கிறதா. அவர் அற்புதமாக இவனை அடைந்தால் இப்படிப்பட்ட பெண்ணை எல்லாம் அடைய வேண்டும். இவரை சேர்ந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? இவரை சித்திக்குமே இவன் பிரதானம். மோகம் பெற மோகம் அங்கே அடைந்தால் சொர்க்கம் அங்கே இருக்கிறதா. தங்கா சொப்பனங்கா பயப்படாதே. பழிக்கு பழி வஞ்சத்தில் கொஞ்சம் அவளை பார்த்துக் கொள்கிறேன். உன் உடல்நலத்தை தேவ மருத்துவ மயத்தில் கொண்டு போய் காட்டு. ஓ ஜெய மகோதரா, அந்த சீதையை நான் அடைய வேண்டும். அதுக்கு ஏதாவது மார்க்கம் மடையா அப்படிங்கிறதா. ஒரு பொருளை காண வேண்டுமானால் யாரும் இல்லாத நேரத்தில் களவாட வேண்டும். ஒரு பொருளுக்கு இருவர் காவல் இருக்கின்றார் என்றால் என்னடா செய்வது? இப்படி செய்தால் என்ன? மாமா மாலேஸ்வரர் இருக்கின்றார் அல்லவா, அவன் தகுந்த நேரத்திலே நினைத்த நேரத்திலே நினைத்த உருள் எடுக்கக்கூடியவன். அவனை அழைத்து வா. அவன் அழைத்து வந்தால் மற்றவற்றை பேசிக் கொள்ளலாம். காரியமா மறித்த மாமா, காரியமா மறித்த மாமா. மாமா சோழி வெள்ள மூச்சினோட சொப்பனகை பண்ண போது, சோழி வெள்ள மூச்சினோட சொப்பனகை பண்ண போது நீ கோளாறு செய்து போது மறித்த மாமா. உன்னால் என்றோ காரியமாகும் மறித்த மாமா. என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா மாமா? தங்கள் வண்ணத்தில் மாநில தங்கள் நங்கத்தை பக்கம் செய்தால் அன்னை அவர்களிடம் மாமா மாறிட பயல் என் தங்கையின் அங்கத்தை பங்கப்படுத்தி விட்டிருக்கின்றார்கள். அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு ஒரு செய்ய வேண்டும் மாமா. பெண்களுக்கு கிளி மான் புறா இவர்கள் மீது பாசம் அதிகம். அதனாலே நீ அந்த இடத்தில் பொன்மயமான மான் உரு கொண்டு அங்கே உலாவ வேண்டும். அந்த சீதை உங்களை பார்த்துவிட்டு தன் காவியத்தை பிடித்தார்கள் கேட்பார். அப்போது நீங்கள் அறிவு சொல்லுவதும் தூர போவதுமாக அவனை வெகு தூரம் எடுத்து சென்று வந்து விடுங்கள். ஒருவேளை கையிலே கிடைக்கவில்லை என்ற காலத்தால் உன்னை கொன்றாலும் கொண்டு விடுவான். நீங்கள் இறப்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் இறக்கும் போது எனக்காக ஒரு பொய் சொல்லிவிட்டு இறந்து போய்விடுங்கள். மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன பொய் சொல்லுங்கள் தெரியுமா?
சீதாவையும் லக்ஷ்மணாவையும் என்ற குரல் கொடுத்து விட்டு நீங்கள் இறந்து போய்விடுங்கள். அப்போது ராமம் தேடி அந்த லட்சுமணன் வந்து விடுவான். அந்த இடத்தில் சீதை தனியாவாள், எனக்கு கனியாவாள். எப்படி மாமா? வேணாண்டா, கிட்டா, நான் போக மாட்டேன். மாரிசா புகழ வேண்டாம். பாட்டுல குறைய பார்த்தீங்களா? நீ போகவில்லை என்றால் என்னுடைய சந்திரகா அந்த வாரினால் இங்கே கொண்டு விடுவேன். ஓ, அப்படி சொல். மாநில உருவம் கொண்டாட சரி ஓ. ஆனால் மாரிசு மாமா போய்விட்டார். நாம் அந்த இடத்தை போவது எப்படி? இந்த 10 தலை 20 கரத்தோடு சென்றால் அந்த பெண் சேடையை பயந்து விட்டாலும் பயப்படுவார். ஆனால் இந்த உருவை மாற்றி மாய சன்னியாசி உள்கொண்டு அவள் சொல்கிறார். திரிபுர ஜகனானின் செயலோ நமச்சிவாயம். திரிபுர ஜகனானின் செயலோ சுவாமி எங்க போயிது ஆசனத்தில் ரொம்ப இது சீர பாட்டு. சாது சமத்தில் அம்மா நல்ல குணமா இருக்கின்றாய். உன் பேர் என்னம்மா? உன் ஊர் என்னம்மா? அப்படியா சாமி? என் நாடு அயோத்தி, ஊரும் அயோத்தி, என் பேரும் சீதை. ஓஹோ, அப்படியா? ஆமா, அப்படியான உன் தந்தை பேர் என்ன? உன்னை மாலையிட்ட மணாளன் பேர் என்ன? அப்படியா சுவாமி? நான் ஜனகராஜனுடைய மகள். சரி, என்னை மாலையிட்ட மணால் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ஓஹோ, அப்படியா? ஆமா ஆமா ஆமா, உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேன். என்ன நீ எங்கிருந்து பார்த்திருக்க முடியும்? இந்த மாய சன்னியாசி ஏதோ ஒரு மூலையில் இருப்பார். நீங்க வந்திருக்க ராஜாக்களை பார்ப்பாயா? இந்த சாமியார பார்க்க உனக்கு என்ன அவசியம் இருக்கும்? தெளிவில்லா நெஞ்சும் தெளிவடையட்டும். ஆமா சுவாமி, எங்க இருந்தது? எங்க சுவாமி இந்த விஜயமான என்ன கேட்கிறையா? சொல்கிறேன் அம்மா, தெளிவில்லா நெஞ்சம் தெளிவடையட்டும். இளைஞர் பாடும் சன்னியாசி இலங்கையில் வாழும் சன்னியாசி, நான் இலங்கையில் வாழும் சன்னியாசி. எங்கோதி இலங்கையில் வாழும் சன்னியாசி. தலங்களிலே சிறந்த தேவர்களும் இழந்த, தலங்களிலே சிறந்த தேவர்களும் இழந்த, அலங்காரங்கள் அமைந்த அலங்கைகள் வாழும் இந்த
இலங்கையில் அமைந்து அலைகளில் வாழும் சொந்த இலங்கையில் வாழும் கன்னியாசி என்றைக்கு யோசி இலங்கையில் வாழும் என்னது இறங்கிலே இருப்பான் ராமன் கொடியவனாகிட்ட சுவாமி சிவசிவா நமச்சிவாயும் யாரம்மா சொல்லுது ராவணனா கொடியவன் அவன் மகாசாது உண்ண உணவு உடுத்த உடை இருக்கையிலும் கொடுத்து வைத்திருக்கின்றான் என்னை போன்று எத்தனை மகான்களை அவன் நாட்டிலே வாழ வைத்திருக்கின்றான் தெரியுமா அவர்கள் அல்லவும் இந்த மகானிட பெயர்கள் தான் கொடியவள் அம்மா உனக்கு எனக்கு இனிமே ஏதோ பசிக்கு அப்படியா வரும் அம்மா அங்கே வர என்ன இது இவள் அருகில் நெருங்கப்படுகிறே அக்னி சுவாலை வீசுகிறது அம்மா ஒருவருக்கு பிச்சை போடணும் என்றால் வாயற்பை தாண்டி வந்து போட வேண்டும் அப்போ வாயற்படி ஒரு தடை அல்லவா இப்போ நாம் இருவருக்கும் இடையிலே ஏதோ கோடு தெரிகிறது அது ஒரு தடை அல்லவா இந்த கோட்டை தாண்டி வந்து போடம்மா அம்மா இவன் கையில் இருப்பது என்ன மண்ணோடு இந்த சுவாமியார் மண்ணோடு எடுப்பதில் தவறில்லையே உண்மைதாமா தங்க ஓடு பித்தளை ஓடு வெள்ளி ஓடு வச்சிருந்தா எப்ப சாமியார் தூங்குவான் கல்லை தூக்கி தலைமையில போட்டு சாதாச்சு கட்டுவா மாட்டான் இந்த மண்ணோடு வச்சிருந்தா யாரும் எடுக்க மாட்டான் இல்லையா வச்சா வச்சு எடுத்துட்டு இருக்கும் இல்லையா அப்படியானால் மண்ணோடு எடுக்கலாம் ஓ நான் மண்ணோடு எடுக்கலாம் சரி இந்த ராவணனை பத்தி சொல்றியே கட்டவன் சொல்றேன் நான் வாடான் நான் வருவான் போடான் நான் போவான் கூப்பிடான் பாறேன் ராவணா வாடா இதுக்குள்ள உள்ள விடையில எங்க வராங்க உடனே ஏ சீதா பரடி சீதா எங்கள் பரடியின் தன்னை போல கொண்டவன் அவனுடன் உள்ள தன்னை பிரிந்த கொண்டவன் சூழல் பெற்றவன் சங்கவன் மலையை பெற்றவன் சொன்னமென திரும்ப சாத்தின பயிர்ந்தவன் சாத்தின பயிர்ந்தவன் மங்கள் சீதா எங்கள் பங்குகள் அந்த பேரன் அக்கினை வாழ்வு சார்புடன் இருந்ததும் அந்த பாலகு பேரன் அக்கினை வாழ்வு சார்புடன் இருந்ததும் எட்டானை கொள்வது பட்டோட போர் முறையில் மத்திய வளப்பத்திலே வெற்றி திரவேந்திரன் மண்ணிலே போல மண்ணிலே போல ஈரவராம சரமணிங்க இப்படி தப்பித்திட முடியாது செப்படி வழிவேல் சொல்லி செப்படி வழிவேல் சொல்லி இப்படிய மரமாக பரவி சீதா பரவி சீதாய பரவி சீதா இந்த ஒரு பாட்டு சொன்ன பலரேனும் வந்தாலும் வரட்டும் நாம் மடிக்கு பிடிக்கு நெஞ்சு துடிக்க வரைக்கும் நெஞ்சு எதுக்கு நீ சும்மா பழுக்குறாய் எதுக்கு நீ ராமன் என்ன சொல்றனும் அந்த லட்சுமணன் வீரனும் பமரவர்களை புதைக்க விவதைக்குறேன் பட்டித்தனமா பேசி கொட்டி அழக்காட்சிச்சு எதுக்கு நீ கெட்டுத்தனமாக வந்ததும் அந்த சிறு மனிதற்கு பயந்ததும் பெருத்த கையில என்ன பேச்சு வேற கொடுத்த பெருமை கழிவென்று நீ உருவம் அளித்திருந்தது எதுக்கு நீ என்ன சும்மா பழுக்குறாய் எதுக்கு நீ ஏ பெண்பாவாய் இந்த மாணவனோடு ஏன் இங்கே காட்டிலே கட்டப்படுகிறாய் என்னோடு வந்தால் உன்னை பட்ட ராணி ஆக்குவேன் சும்மா அழாதே பா அப்ப ஜடாயு ஏய் ராணி உனக்கும் விளக்கு என்ன உறவு ஏன் தடுக்கிறாய் உன்னை மாமா என்கிறார் பறவைக்கும் மரலுக்கும் எந்த உறவில் முறை அப்ப அவன் சொல்லுவான் அந்த கதையை ஓ அப்படியா பிடித்திட்டால் பிடிக்கான பட்சிலேயே பெரும் புத்தி உரைக்க வந்தாய் புலியின் வாயில்
பிடிபட்ட சிறுமானம் வீழுமோ? இப்பெண்மணியும் என்னை விட்டு திரும்புவாளோ? நடிக்கின்ற ராமன் என இருக்கட்டும், பின் நடப்பதெல்லாம் நடக்கட்டும். ஏனோ வீராய் துடிக்கின்றாய், தொட்டாயி விடத்தை விட்டு சொல்லாமல் ஓடி போய் பிழைத்திடாயி, பிழைத்திடாயி. நீ அப்படி சொல்லுகிறாய், மரியாதையாக வழிவிடுகிறாயா? என்ன சொல்லுகிறாய்? சுருக்கம். நீயோ என்னை ஜெயிப்பவன், என்னில் அறியாமல் எவ்வளவு நீயோ என்னை ஜெயிப்பவன். போல அலைந்து வீராய் பிறத்தீராய் போடா, பேதிப்பச்சி என்னை என்னால் பாதைப்படுவாய் பாடா. நீயோ என்னை ஜெயிப்பவன். என் பாட்சிகள் பேசாதடா, தீனித்தனமாக அண்மை உள்ளவனானால் அந்த ராமன் பரட்டும், அதிலே அறிவேனடா உன் உரட்டும் புரட்டும். பறவை என்று என்னை எண்ணியோ நீ பகைத்திட வந்தானே, சிறு கலந்து மாலை போத்தியாகும் தரையில் இருந்து குறைக்கு தரக்கானை தொடுக்கீர நீதி தந்து நீயோ என்னை ஜெயிப்பவன். என்னை செய்யாமலே உலகிறார்களா? நீயோ என்னை ஜெயிப்பவன். அடே காத்தால் பறக்கும் கழி, இது உன்னை ஒரே பானத்தாலும் செய்து விடுகிறேன். ஓ மெய்யும் நானும் போர் புரிவதில் இருவரும் சரைத்தொழாய் தெரியவில்லை. இருந்தாலும் அவர் அவரது உயிர் நிலையை அறிந்து போ செய்வோமா? உடைய உன் பெயரை, உன் உயிர் எங்கே சொல். நீ சொல்றாயம்மா. இந்த ஜடாய் இந்த பரங்கிடத்தில் உண்மையை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்ற போய் என் இனத்தவன் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இதோ பார், பறவை, என்னுடைய உயிர் எனது மருந்துகால் பெருவிரலே இருக்கிறது. எந்த உயிர் மருந்து இதோ என்ன செய்ய வேண்டாம், வெற்றி பெற்று ஜடாய் அது கண்ட பணம் ஆகிறது. என்னை ஏறெடுத்து பார்க்காமல், என்னோடு வார்த்தை பேசாமலும், அன்பான வார்த்தை பேசாமலும், உன் அரும்பு முகத்தை எடுத்து காட்டாமலும் தலை குனிந்து இருக்கின்றாய். உன்னால் ஒரு ஆடவன் ஈசனுக்கு பிரதேச பட்டம் பெற்ற இந்த ராமேஸ்வரன் அழிந்து போக வேண்டுமா? உன் பாதம் காலை மாலை உதவி என்று எண்ணி இப்போ அன்பாக மனதை கொண்டு அச்சித்தே நன்றாய் தன்பாக வரவே நாமும் தேனேயி வனத்தில் நாமும் அன்பாக மதன கீழே ஆடலாம் பாடலாம். நேசித்தார், எனக்கு நேசித்து விட்டார். இந்த சொல்லிய உனக்கு மகதாபிஷேகம் சுட்டி பக்கத்திலே பட்ட மகிழ்ச்சியாக அமரச் செய்தி. நீ ஏன் இன்னும் என்னோடு பேசாமல் இருக்கின்றாய்? ராஜசேகரியே அந்த ராமனை நீ என்னாதி, ராஜசேகரிய அந்த ராமனை நீ என்னாதே. இசனானி ராவணேசம், இசனானி ராவணேசம் என்னை ஏளனம் பண்ணாதே. என்னோடு இணைந்து விட்டால் என் மனைவி என்ன இந்திராணியோடு எந்த மனைவி மண்டோதரியும், இந்திராணியோடு எந்த மனைவி மண்டோதரியும். சுந்தரமே சுரரோடு, சுந்தரமே சுரரோடு எவரும் முனை பணிவார். சீதா, எனக்கு நீ செஞ்சு விட்டால் 30 கோடிகள் 47 கிணறுக்கு கண்டு அனைவரும் உனக்கு பணிவிடு செய்ய யாவரித்து விடுவேன், காவல் வைத்து விடுவேன். என் மனைவி மண்டோதை தாங்கவா அனைவரும் உன் கால் கரைஞ்சை பிடித்து விடுவார். என்ன சொல்கிறாய்? அப்பா என்னை யாரு நினைத்தாள்? மூவுலகம் கீர்த்தி பெற்ற ராவணேசன் நானடி, மூவுலகம் கீர்த்தி பெற்ற ராவணேசன் நானடி. தேவி உன்னை சீரையில் வைத்து மேவன வந்து நடி, மூவுலகம் கீர்த்தி பெற்ற ராவணேசன் நானடி. அப்பா நீ கீர்த்தி மிக பெற்றிருப்பாய். கார்த்தவீரிய அர்ஜுனா, கார்த்தவீரிய அர்ஜுன் வாடப்பட்டவன்டாடுவான். அப்ப வேண சொல்லாம சீதா, நீ என் எவ்வளவு திட்டினாலும் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது?
நீ பேச பேச வாயி நிற்கும் அசைக்கில்லை அல்லபோதான். நீ பேச பேச வாயி நிற்கும் அசைக்கில்லை அல்லபோதான். அதை தப்பி கோபம் வந்தால் அதை தப்பி கோபம் வந்தால் மோதம் மையம் அழிவுதான். பேச பேச வாயி நிற்கும் அசைக்கில்லை அல்லபோதான். எவ்வளவு பேசினாலும் என் காதில் தியாகி நிற்கிறது. பேசுங்க பேசு. அப்புறம் அவங்க பாட்டு நிறைய அதுக்கெல்லாம் வீணாக நாளை ஒட்டி கொள்வதாய் 10 மாதம் முடியலை போகிறது. பெண்ணே காலத்தாமதம் நீ செய்யாதே, காலத்தாமதம் நீ செய்யாதே, மறு பரி திரே செய்யாதி போதென்று சேர. காலத்தாமதம் நீ செய்யாதே, ஜனம் செய்வதல்ல சம்போகம் செய்வதற்கு சாதமும் செஞ்சூர் என்ன சாருக்கும் ஆசைக்கும் சென்றதை தேடே. காலத்தாமதம் நீ செய்யாதே, நரசுரல் தேவைக்கெல்லாம் நானா ஜீவன் எந்தேறி போய். நரசுரல் தேவைக்கெல்லாம் நானா ஜீவன் எந்தேறி போய். நாளை போவதற்கு சோதனை செய்வதேன் பெண்ணே, மதம் எதனைத்தான் என்னை கண்டு அதனை கருத வேண்டில் நான் உலக அனுப்புவேன். கடலை எனக்கு பாகம் பொழிந்து நின்ற சந்த காந்த உடைக்கும் பின்னல் சடையும் கடலை துடையும். அடி கணக்கான சுந்தீரம் போல் ஜானகிய உன்னு மன, அடி கணக்கான சுந்தீரம் போல் ஜானகிய உன்னு மன கணக்கும் என்னடி என்னை நினைக்கின்றாயடி, ராமனை நினைக்கின்றாயடி, கணக்கமன் நடிகை என்னை வைக்கின்றாயடி, ராமனை நினைக்கின்றாயடி. அடி மாது அடி நனவாது செய்யத்தகாது நீ பெரும் சாது. காலத்தாமதம் நீ செய்யாது. அண்டாண்டங்களை எல்லாம் சென்றாடுகிறவன் என்றார். அண்டாண்டங்களை எல்லாம் சென்றாடுகிறவன் என்றார். ஒரு பெண்டால் விதக்கி சென்று கொண்டு அட்டமுடன் அருகில் வந்து உவந்து பருந்து அமர்ந்து வந்து உவந்து பருந்து அமர்ந்து செங்கிருவாய் முத்தம் தந்திடுவாயாய். சித்தி முத்தி பெறுவேன் உனக்கு என் செல்வ பொருளும் தருவேன். அந்த பாம்பு நின்றிடத்தவன் சாம்பவன் சாட்சிய காம்போதி ரகத்தில் போடி காம்போதி 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 ரகத்தை பாடி கலக்கம் வெண்டாடி வாடி பூவிலே நாம் கூடி பூவையை செய்வோம் கீழி. காலத்தாமதம் நீ செய்யாதே. தங்களே சொல்ல கேளி பிடித்துமே இவளையும் தன் எண்ணம் போல் இருக்க செய்வீர். இல்லாவிடில் எரியும் நெய்யில் எரியும் நெய்யில் திண்ணமாய் துணுக்கு செய்து திண்ணமாய் துணுக்கு செய்து தினம் ஒரு கண்டமாக தின்றுமையின் பிறகுதாம தினவதை தீர்த்து பொருள்தேன். ஏறத்து பெண்களே மட்டுமுள்ள பெண்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு சொல்லுவேன், இவருக்கு சொல்லி வையுங்கள். நாளை வருவேன், நாளைக்கு சீதா உனக்கும் சொல்லுவேன். நாளை வருவேன், நாளைக்கு என்னோடு நீ இணங்கவில்லை என்றால், என்னை சேரவில்லை என்றால், என்னோடு பேசவில்லை என்றால் உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை பிடித்து துண்டு துண்டாக வெட்டி சிறு சிறு துணுக்குகளாக்கி வானலையை அனுப்பி விட்டு வானலையை நெய்ய விட்டு இந்த சிறு சிறு துக்குகளை அதை போட்டு வறுத்து மென்று தின்றாய். காதல் பிரகதாபத்தை தீர்ப்பேன் ஒழிய உன்னை உயிரோடு மட்டும் திறக்க மாட்டேன். சாக்கரை சொல்லி வைங்கள். வருகிறேன். இங்கு வந்தால் அழகா குறைக்கே வாழை அடைக்கி மடக்கிறது எடுப்பாய் விட்டிருக்கும் தாரடா குறைக்கே. தீரமாயா சோகவனம் தேடிய நதிகளித்தாய் ஜெயித்தாய் கிங்கிலியரை சேனையை ஒடித்தாய் தாரடா குறைக்கே. தீரை நச்சிதமே வதை செய்தாய் இந்திரத்தை எடுத்து குத்தி முத்தி மெத்தவும் வதைத்தாய் தாரடா குறைக்கே.
சோழனை உன் வரலாற்றை சொல்லுவா சொல்லாவிட்டால் துளங்குள்ளங்கை விட்டு ஓடி பிழைக்க மாட்டான். யாரடா குரங்கே பாலை அடக்கி மடக்கி வெளி வெடுப்பாவிட்டு இருக்கும். யாரடா குரங்கி குரங்கி நான் எங்கு வந்தாய்? எப்படி வந்தாய்? எப்படி நீ இங்கு வந்த சிப்பட்டா? ஈசனம் விசிகேசனம் தானதியாகின்ற எப்படி நீ இங்கு வந்தாய் செப்பட்டா? இப்படி ஒரு ராவணம் அதுல பகிராத்தப்பட்டு ஆகா இந்த குரங்கா வந்தது. ஆகா இந்த குரங்கா வந்தது. ஆகா இந்த குரங்கா வந்தது. அச்செயலை கூட பச்சனம் செய்திட்ட இந்த ஆகா இந்த குரங்கா வந்தது. ஓஹோ இதனை பாலால் ஒரு நொடிதனில் இப்போ ஓஹோ இதனை பாலால் ஒரு நொடிதனில் ஒழிக்கிற நழிக்கிற மதக்கிற மண்டே ஆகா இந்த குரங்கா வந்தது. ஏ குரங்கே சாதி பார்த்தா சிறிய குரங்காய்க்கு எப்படி இந்த நாட்டுக்கு வந்தாய்? எனக்கு சிம்மாசனம் இல்லையா? உனக்கு சிம்மாசனமா? என்னுடைய அரண்மனையில் என் நாட்டில் எவனுக்கும் ஆசனம் கிடையாது என்று அன்பே சாசனம் செய்தவன் தான். குரங்காகி உனக்கு சிம்மாசனம் ஒரு கேடா நின்று பதில் சொல்லிவிட்டு போ. ராமத்தான சொல்றான். ராமன் பாடுவான ராமசாமி யாருண்டனே ஏதோ ஒண்ணு பாடிடலாம். நல்ல பாடம் அதே மாதிரி மாலை அடக்கி மடக்கி வெயில் எடுப்பாகிட்டு இருக்கும். யாரடா குரங்கே கம்பத்தின் மேலே காலனை போலே செம்புமாலி ஒன்றொரு காலை நிராசுரர்களை திசாடு செயல்கிற நீசி எறிந்தனி. யாரடா குரங்கே எனக்கு மேலே சிம்மாதனம் போட்டு அமர்ந்து விட்டால் உன்னை கண்டு பயந்து விடுவேன் என்று என்னவா? அவர்தான் என் முடிய சாய்ந்து விடும் போல இருக்கிறதா இவ்வளவு உயர் சிம்மாதனம். ஆனா நீ இன்று போல் சொல்றால் சிம்மாதனத்தின் மேலே அமர்ந்து விட்டாய். இப்போ சொல். இப்ப சொல்லணும் அவன் யார்? ராமசாமி. நான் சின்ன பாட்டுமா யாரோட யாரும் தெரிஞ்ச நம்ம தெரியலாம். இது போடாது போறாங்க அறந்தது. அப்பதான் போல எடுத்து கட்டணும். மதித்தாய் அடா குரங்கே யாரென்றனை மதித்தாய். யாரார் என்று நேராயிருக்கும் சோடாமல் நின்று போராட்டி யார் என்றனை மதித்தாய். அண்டரங்கம் திறந்து வந்தாலும் முடிவேனோ அழக்க தம்மையும் ராமன் அமர்ச்சி விதிப்பானோ என்று செய்யும் புகழும் எனக்கு அவர் இணைதானோ எதிர்காது இணைப்பேன் ஆகி என் பேர் ராவன் வந்தானோ யார் என்றனை மதித்தார். அதோட முக்கியம் விஷ்மா விட போதில்லை. என் சந்திரகாந்தன் வாரா உன்னை வெட்டி கொள்வேன். இதோ பார். அண்ணா இவனை கொள்வது நியாயமல்ல. விபீஷணா ஏன் தடுக்கின்றாய்? தூதுவனை கொள்ளலாகாது. சரி அப்படியானால் இதை ஒழிக்காமல் ஒழிக்க வேண்டும். அதற்கு என்னவே இருக்கிறது. குரங்குக்கால் வால். இந்த வாலிலே துணைகளை சுற்றி நெய்யிலே துணித்து நெருப்பு வைத்து குளித்து விடுங்கள். இறந்து ஒழிகட்டும். மகாராஜா என்னங்க இறங்குகிற சேர துணி என்ன சுத்துறாங்க சுத்துறாங்க. அது நீதினே இருந்ததால என்னது துணி பத்தல. அப்படியா அசோகனத்தில் இருக்கின்ற அரசியலை அவருடைய ஆடையை கலைந்து கொண்டு வந்து சுத்தணும். மகாராஜா இதை சொன்னது சுத்திக்கிங்க. அப்படியா குளித்து பகட்டும். 5 பாட்டு நீயோ புத்தி சொல்லுபவன் என் நிலைமை அறியாமலே உணர்கிற குரங்கு நீயோ புத்தி சொல்லுபவன். காட்டு மரத்தில் ஓலை மாட்டி குதி துங்கானே காய்கனி ஏழை தின்னும் மனமந்தா. வெகு நீண்ட மதிலை தாண்டி இந்த லங்கைக்குள்ளே நீ ஒரு வந்து பழி வந்தாய். தொட்டமெல்லாம் அழித்து சுரரையும் கொண்டாகி சும்மா இருக்கிறேன் என்று சொற்புத்தி கூறுகின்றாயே. வாழை குரங்கை வென்ற ராமன் எனக்கு ஒரு மசகம் அல்லவோ போடா. எங்க ஜோலிக்கு அவன் வந்தா சும்மா வீரன் அவனை சுருக்கில் அடைத்து வாடா. கிளி செய்ய வந்தாயோ கேட்பவன் நான்பாவோ கிழக்குத்தா வலுக்கியையோ நாட்டு வாழ பந்தேரும். நீயோ புத்தி சொல்பவன்
இலங்கா நகரமே பற்றி எரிந்து அழிந்து விட்டதா? ஆச்சரியம். ஒரு புறங்கால இலங்கையமான நகரமே அழிந்து விட்டதா? எழுந்தால் என்னடா? நம் தேவ மகன் இருக்கின்றாய் சுகர்மான், அவரை விடுத்து இலங்கையை முன்போல புதுப்பிக்க சொல்லுங்கள், பார்க்கலாம். அன்றைக்கு ராமலட்சுமணன் குரங்கு படையோடு வந்த பிறகு கும்பகர்ணனை அனுப்புதல், கும்பகர்ணனை இறந்த பிறகு, அதாவது முகாயில பாடாம முகாயில பண்ண என்ன சமாளம் போகுது. இதை நான் மாற்றிக்கணும் தேசிய கொடியில. தம்பி பேரும் துணையாய் உன்னை நம்பி இருந்தேனடா, தம்பி பெரும் துணையாய் உன்னை நம்பி இருந்தேனடா, தண்ணி இந்த மாதிரி பஞ்சமா இங்கு இறந்திட கேட்டி, தம்பி பெரும் துணையாய் உன்னை நம்பி இருந்தேனடா, இங்கு தனியானே தொழில் ரெண்டில் ஒன்று போனதே, பங்கப்பீத சொல்லு பழிக்கு உடன்பட்டேன், பாலில் உயிரினி வாழ்வு மானம் கெட்டேன், தம்பி பெருந்துணையா ஐயோ நம்பினனை கெடுத்தாய், என்னை நட்டாக்கி கைவிடுத்தாய், பம்பனான ராமனோடமசை போது, பம்பனான ராமனோடமசை போது ஆடி இழைத்து மடிந்தாயோ, தம்பி பெருந்துணையாய் உன்னை நம்பி இருந்தேனடா கும்பகர்ணா, ஐயோ என்ன செய்வேன் விட்டு போய்விட்டையா. அடுத்தது இந்திரஜித்தன் இறந்த பிறகு மடனையோ என்னை விட்டு மாறியதே, மடனையோ என்னை விட்டு மாறியதே, மடனையோ என்னை விட்டு மாறியதே, துண்டாமணி விளக்கி துணைக்கோ சிங்கரும்பே, வேண்டாத இந்த வாழு வேண்டாத இந்த வாழு விட்டு என்னை தனிமையாக மடனையோ என்னை விட்டு மாறியதே. தம்பி சொல்லப்பட்ட இது மகனே மகனே மேகனாதா எங்களுக்கு உந்தன் புஜ பணமும் ஒழிந்ததோ மாநிலத்தில் சந்த ஜகராஜகீத சகல வைபோதரி, மகனே மடனையோ மடனையோ மகனே. மகனே என்னை விட்டு போய்விட்டாயா, மேகத்தில் இருந்து மறைந்து நின்று போர் புரியும் பல்லவருடைய ஆயிற்று இந்திரனை ஜெயித்ததால் எதிரையும் பேர்ந்து பேரளவு சுத்தினேன். சரி, இனிமேல் தாமதிக்க கூடாது. அந்த மாற்றங்களை அந்த வானர கூட்டங்களில் நான் உண்மை சென்று திருத்து வந்துள்ளேன். எனக்கே வந்தேன் சிந்தாக்குள்ள மாட்டென்று சிதறி போனான் அனுமான், சிறுவன்னியோ என்னை ஜெயிக்க வந்த பலவான் வந்தேன். அடுத்த பாட்டு வாலி தொடுத்தேன் பாரடா, நீ மணியவ முடியவ வாலி தொடுத்தேன் பாரடா, தோழி வலி இருந்தால் சுரப்பமா எதிர்ப்பால் சும்மா விடுவேன் என்று என்ன அறியாடா, நின்று வாலி தொடுத்தேன் பாரடா, நீ மணியவை முடியவ வாலி தொடுத்தேன் பாரடா. 2 பாட்டு விஷயம் கேட்டேன். அதோட புரிஞ்சுட்டா ரகவனை உன்னை வெல்லுகிறேன், வேகமாகவே என்னுடனே மணி வேண்டாமே ஒரு புல்லு, ராகவனே உன்னை வெல்லுகிறேன், இப்பொழுதே ஓடிப்போன் என்றே சொல்லு, இல்லாவிட்டால் என்னை வெள்ளி வெள்ளி வெள்ளி, ராகவனை உன்னை வெல்லுகிறேன், வேகமாகவே என்னுடனே மணி வேண்டாமே ஒரு புல்லு, ராகவனே உன்னை வெல்லுகிறேன். இது ஒன்னா சண்டை. எவன் வந்தாலும் பார்க்கிறேன், ஆகா என்றான் நீ காட்டுவேன், அப்பப்பயலே உன்னை வாட்டுவேன், ராஜி வீரன் துள்ளல் அடங்கி போச்சுது, நான் இங்கே வந்து மடியலாச்சுது, விறுவிறு விறுவென பானங்கள் பலவிட
விறு விறுவென பாருங்கள் பல கிடுகிடுகிடுவென படையில் நடுங்கிற காட்டுரை காட்டத்திற்கு நம்ம மூட்டுரை கீழே வைத்து மூட்டுரை கட்டாயமாயிதோ ஆக எங்கள் தண்ணியை காட்டுரை அத்துப்பையலே உன்னை வாட்டுரை ஏ ராமா எத்தனை வீராதிகளை வென்ற கரம் இது சாதாரணமான பணி என் கைகள் மடக்கவும் ஆகுமா சுரக்கரிய கண்ட சிங்கம் பயந்தேகுமா காலினாலே கேட்டிடுவேன் காற்றினிலே தொற்றிடுவேன் உங்கள் வாழை ஒட்டையாக்கிடுவேன் பஞ்சம் தன்னை திட்டிடுவேன் என் கைகள் மடக்கவும் ஆகுமா சுரக்கரிய கண்ட சிங்கம் பயந்தேகுமா கொஞ்சமும் அல்லாமல் சொல்லாது ஓ எத்தனை நாளும் எல்லாவற்றையும் சேர்த்து இருமாப்பா இந்த கடல் அது கொதித்தெழுந்து கடல் போல வீசுமாகி சிறிய குடம் தனி ஜலத்தை கொண்டு அதை கொட்டினால் அணில் மூடா அகமது பேச வந்தாய் கிடமுடன் என்னிடத்தில் உன் குடலையே பிடுங்கி நானும் சுடலை நான் அனுப்புவேனே படாசம செய்திடுவோம் அடையா உன்னை வட்டியம்மா புறம் கொட்டி வீடுகிறேன் பாட்டா சமச்சேரிடுவோம் அடையா ஏடா கூட மகர என்னிடம் எதிர்த்து வந்தனை உதிக்கிற பல்வீன பாடா சமச்சேரிடுவோம் மடையா 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 வாடா பார்க்கலாம் ராமன் நேராவனா இங்கு போய் நாளே வா என்று உரைத்தவுடனே ராவணன் சொல்வது இனம் கொண்ட மீனை போடும் மெழுகை போடும் படம் எடுத்தாடுகின்ற பாம்பின் வாய்த்தேதை போடும் இடம் கொண்ட ராமபாலும் செருக்கள துத்த போது கடன்பட்டான் நெஞ்சம் போலே கலங்கினான் இலங்கை வேந்தன் இப்பொழுது விஷத்தை சாப்பிட்ட மீன் எப்படியோ தண்ணீரில் இருந்து தரையில் விழுந்த மீன் எப்படியோ அதுபோலும் ஒரு பாம்பின் வாயிலே அகப்பட்ட தேரை போலவும் ராமனுடைய பானங்களை நிராயுதபாணியாய் ஆக்கிவிட்டது. அப்பொழுது நான் மண்ணை செவ்வி பூமியை உற்று நோக்கியிருக்கும் போது என்னை பார்த்து இன்று போய் நாளேவா என்று உரைத்தவான். என்ன செய்தி இனி அடைந்தால் வீர சொர்க்கம்தான் இந்த ஆரணம் அடைய வேண்டியது தவிர அவன் காலில் விழுவதோ சீதையை விடுவதோ கிடையாது. ஜீவனை விட்டால் விடுவேனை ஒழிய சீதையை விடப் போவதில்லை. நாளை வருகிறேன்.